ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ரெஸ் கிச்சன். என்னோட இன்லாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டியாக மேலே வந்து கார்டன் செட்டப் வச்சுருப்பாங்க. என்னோடய மாமியார் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் கீரை வந்து பறிச்சுப்பாங்க. ஸோ எனக்குமே கூட என் வீட்டில் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. பெருசாக செடியெல்லாம் வைக்கல, பட் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை செடி ரொம்ப அழகாக இருக்கும், ரெண்டு பக்கமும் இருக்கும். இது வந்து எங்கள் அம்மா வச்ச செடி நல்லா வளர்ந்துருச்சு. இது நானும் என் ஹஸ்பண்டும் இப்போ தான் வச்சுருக்கோம். ஸோ எந்த அளவு வளருதுன்னு பார்ப்போம். இது வந்து டே 15 ஆஃப் ஓம் நம சிவாய ரெகுலராக எழுதிட்டு வரேங்க. நம்மளோட தமிழ் நியூ இயர் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கு. வித்துக்குட்டியை கிரிக்கெட் கிளாஸ் விட்டுட்டு வந்துட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா முட்டை போண்டா வீட்டில் பண்ணியிருந்தேன். அதுவும் இன்றைக்கி வந்துட்டு பேல்பூரி பண்ணியிருந்தேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்நாக்னால் பேல்பூரி. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராட்டப் எல்லாமே வந்துட்டு கொரட்டூரில் தான். ஸோ கொரட்டூரில் பானிபூரி பேல்பூரிக்கு நிறைய சேட்டைங்க வைப்பாங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு பேல்பூரி. அதில் அந்த ஸ்வீட்டாக கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப இஷ்டம். ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபி தான் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ உள்ள ஸ்டஃபிங்க்கான மசாலா தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதோட கோரியண்டர் லீவ்ஸும் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆயிலில் சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மஞ்சள் பொடியும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட சில்லி பவுடர் இருந்தால் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஞ்ச பச்சை மிளகா இருக்கும் பார்த்தீங்களா, பச்சை மிளகா காய வச்சு அரைச்ச பொடி அது க்ரீன் சில்லி பவுடர். ஸோ அதை சேர்த்துருக்கேன். மசாலா வதங்கிட்டே இருக்கிற டைமில் இந்த பக்கம் எக் பாயிலரில் எக்கும் வந்துட்டு சூப்பராக பாயில் அடிச்சு, ஸோ இதை வந்து கூல் டவுன் பண்ணிவிட்டு அந்த எக்கு மேலே இருக்க ஷெல்லெல்லாம் எடுத்துகிட்டு ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கலாம். இந்த யோக் நமக்கு தேவை. இந்த யோக்கில் தான் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அந்த ஆனியன் ரெடி பண்ணோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவில் இந்த யோக்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ண போகிறோம். ஸோ கிராக் வராத மாதிரி உடையாத மாதிரி பார்த்து ஜென்டிலாக எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா யோக் பார்ட்ஸையும் எடுத்துகிட்டு இந்த வெங்காயம் மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான உப்பு காரம் எதாவது வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஆச்சி போண்டா மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரெடிமேட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த ரெடி பண்ண மசாலா வந்து இந்த எக்குக்குள்ளேயே ஸ்டஃப் பண்ண போகிறோம். அந்த ஹோல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பைண்டிங் ஏஜென்ட் எதுவும் பெருசாக தேவையில்லை. யோக்கே நமக்கு நல்லா டைட்டாக தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு மசாலா நல்லா டைட்டாக போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் வந்து போண்டா மிக்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா 4 முட்டைன்றதுனால பெருசாக தேவையில்லை. இதை வந்து நம்ம நல்லா திக்காக கரைச்சிக்கலாம். ரொம்ப தின்னாக ஆக்கிடாதீங்க, திக்காக இருக்கணும் பேஸ்ட்டு. ஆயிலும் பார்த்திங்கன்னா ஹாட்டாக அந்த பக்கம் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச எக் மசாலாவை வந்துட்டு இதில் டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் பொரிச்சு எடுத்தோன்னா ஒரு சூப்பரான எக் போண்டா ரெடி. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சூடாக டீயோ காஃபியோ கட்டன் சாய் சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நேற்று ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். குட்டீஸ் ஈவினிங் சம்மரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த எக் போண்டா. இதை முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா பேல்பூரி பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட் நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ்னால் இந்த பேல்பூரி தான். ஸோ அதுக்கு வந்து 3 சாஸ் தேவை. ஃபஸ்ட்டு ஈஸியான சாஸ் எதுனா இந்த க்ரீன் சட்னி தான். இதுக்கு நல்லா மின்ட் லீஃப் நல்லா வாஷ் பண்ணி கை ஃபுல்லாக எடுத்து அதை போட்டிருக்கேன். கொத்தமல்லி போட்டிருக்கேன். 2லேருந்து 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி. இது வந்து பச்சை மிளகா உங்ககிட்ட இருந்தால் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கிட்ட பச்சை மிளகா இல்லை. ஸோ அந்த க்ரீன் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் சேர்த்துருக்கேன். லெமன் இல்லைனா நீங்கள் புளி போட்டுக்கலாம். புளியும் இல்லைனா மாங்காய் போட்டுக்கலாம், புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது வந்து ஸ்வீட் சாஸ். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கெட்டில் தண்ணி போட்டிருந்தேன். அதோட புளியும் ஒரு 3 to 4 டேட்ஸ் ஊற வைக்க போகிறேன். இதோட வெல்லமும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜாக்ரி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்படி இல்லைனா இதை வந்து குக்கரில் ஒரு விசிலும் விட்டு எடுத்துடலாம். புளி, டேட்ஸு, வெல்லம் போட்டு ஒரு விசில் 1 to 2 விசில்ஸ் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நான் இப்போ ஹாட் வாட்டர் தான் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது வந்து கார சட்னி. நல்ல ஒரு முழு பூண்டு, அதோட சில்லி பவுடர், உப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். பேனில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்டை போட்டுருங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா வெளியில் டக்குன்னு தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி இந்த அரைச்சி வச்ச பூண்டு, சில்லி பவுடர், உப்பு பேஸ்ட்டை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்தோன்னா கார சட்னி ரெடி. இந்த ஸ்வீட் சட்னி நான் சொன்ன மாதிரி குக்கர்லேயும் நீங்கள் 2 to 3 விசில்ஸ் விட்டு குக்கரில் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் ஊற வச்சும் அரைச்சிக்கலாம். நான் ஹாட் வாட்டரில் ஊற அரைச்சிட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டையும் ஆயிலில் சீரகம், சோம்பு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் இதை போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிடலாம். இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சீரகமும் மிளகும்
கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸோ நமக்கு 3 டைப் ஆஃப் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் சாஸ் ரெடி பண்ணிட்டோம், மின்ட் சாஸ், அதுக்கப்புறம் கார சட்னி, இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அசம்பிள் தான் பண்ணணும். நீங்கள் பொட்டேட்டோ பாயில் பண்ணி ரெடியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணாமல் கேரட்டு திருவி போட்டிருக்கேன், மாங்காய் போட்டிருக்கேன், வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஓம்பொடி வந்துட்டு கடையில் ரெடிமேடாக வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாமே ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த 3 சாஸில் எது ரொம்ப ஃபேவரட்டோ அதை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஸ்வீட் சாஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்வீட் சாஸ் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு அதுக்கப்புறம் காரம், அதாவது அந்த சில்லி சாஸும் மின்ட்டு சட்னியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இந்த ஓமப்பொடி கேரட்டெல்லாம் தூவி சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்நாக்ஸ் வந்து பேல்பூரி. ஸோ இந்த 2 ரெசிபீஸும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சம்மர் லீவில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபேவரட் என்னன்ட்டு இந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் தேவி ப்ரெஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூங்க. நியூவாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். நல்ல நல்ல வீடியோஸ் வரும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.